பாலியல் வன்முறைகள், அறிவால் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காம இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரலாம், ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போயிருக்கிறார். நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் கேட்கவா? மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரந்தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது இவங்க உரிமை, ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். திமுக அரசோட பாலிசி நோட் மாதிரி தான் முதலமைச்சருடைய மொத்த பேச்சு இருந்துச்சு. ஈயடிச்சாங்க காப்பியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 டிரில்லியன் அப்படின்னு கொஞ்சமா பட்டி பார்க்கிற மாதிரி முதலமைச்சர் பேசிட்டு வந்திருக்கிறார்.